Praise the Lord. அன்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்துடையதான இந்த முதல் ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த யூடியூப் மூலமாக நம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிற தேவன் நம் நடுவில் அவர் இருக்கின்றார். இருக்கிற இடங்கள்ல அவன் இந்த நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற, இதை பார்க்கிற, வீடுகள் அமர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி சர்வ வல்லவராம் பரலோக தகப்பன் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல உறவாக, அன்பாக நம்மை நடத்தின தெய்வம் அவரே. நம்மை பாதுகாத்த தகப்பன் அவரே. இயேசுவே, நீங்க நல்லவர். இந்த ஆண்டவரே, காலை நேரத்திலும் உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை வாழ வைக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ராஜாதி ராஜனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் எண்ணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் காத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இரட்சகரே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, இந்த சோசியல் மீடியா மூலமாக ஆங்காங்கே ஆண்டவரே சபையாக நண்பர்களாக இணைந்துமை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. இந்த நேரத்தில் நீர் அசைவாடுவீராக. இந்த கூடுதலை ஆசீர்வதித்தாங்கப்பா. தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நம்மை மறவாமல் நினைக்கின்றார். நம்மை மனதார நாம் அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். தெரிந்த பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் துதிப்போமாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுவோம், எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் தந்தீரே,
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இசையா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரைக்கும் உதவின ஆண்டவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தின தகவல், அவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கின்றார். எனக்கு அன்பான சபையாரே, நண்பர்களே, யார் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இஸ்ரவேலை காக்க தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. உன் பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். Amen. Wherever we go, He follows us. He is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் இந்த 6 மாதங்களிலே, குறிப்பாக கடந்த 3 மாதங்கள் எத்தனையோ சிரமங்கள் வழியாய் நாம் சென்றாலும் அவர் நம்மை தள்ளாட விடவில்லை. அவர் நம்மை தள்ளாட விடவில்லை. அவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து
சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மை தள்ளாட விட மாட்டார். இந்த 7வது மாதத்திலும் நம்மை தாங்கி நடத்துவோம், நம்மை தாங்கி நடத்துவோம். கண்களை மூடி ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்த பிறகு அவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாக தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தெய்வ பாதத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். அவர் ஒருபோது நம்மை வெறுக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆமே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அவரை கனம் பண்ணுகிற இருதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம். அவரை கனம் பண்ணுகிற குடும்பங்களாய் நாம் இருக்கிறோம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதல்களை அவர் கனம் பண்ணுவார். நம்முடைய ஜெபங்களை அவர் கனம் பண்ணுவார். இந்த நேரத்திலும் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, பிரச்சனையில் இருக்கிற மக்கள் ஏராளமானோர், வியாதி நிமித்தமாக, குடும்ப பிரச்சனை நிமித்தமாக, எதிர்காலத்தின் கேள்விக்குறி நிமித்தமாக பாரப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆமீன். அவர்களுக்காக நமக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகளில் இருந்து நீரே எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கண்ணீரிலே எத்தனையோ ஜனங்கள், வேதனையிலே எத்தனையோ குடும்பங்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், ஆண்டவரே அப்பா, ஒருவேளை உணவுக்காக எத்தனையோ குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமாய், என் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. வேதனையும் கண்ணீர்களையும் துடைக்கும்படியாக உம்முடைய கரம் இந்த நாட்களில் வெளிப்படுவதாக, அதிசயம் செய்வதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. தூக்கி எடுங்க ஆண்டவரே. மனங்கடிக்கப்பட்டவர்களை நான் தூக்கி விடுவேன். ஹல்லேலூயா. நான் ஆதரிப்பேன், அடைக்கலம் கொடுப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் இந்த நாட்கள்ல அமிதமாய் நிறைவேறட்டும் நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். நாங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உங்க வசனத்தை நாங்க தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க. இந்த 7வது மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே மன்னாவை நீங்க தாங்க ஆண்டவரே. எங்க இருதயங்கள் அறிந்திருக்கிறவர் எங்களோடு பேசுவீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு ஷேர் பண்ணுவதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த வசனங்களை கேட்கும்படி அன்பாய் கேட்டு நான் கொள்கிறேன். ஏனென்றால் அவருடைய சமூகத்துல எதிர்பார்ப்போடும் அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு தீர்வு தர முடியும் என்கிற எண்ணம் நமக்குள் உண்டாகும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் அவர் கிரியை செய்வார். அவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் அவரால் நம்மை நிரப்பிட முடியாது. எனவே எனக்கு அன்பான என்னுடைய சபையாரும் நண்பர்களும் என்னுடைய குடும்பத்தாரும் யாரெல்லாம் இதை பார்க்கிறீர்களோ, அவை பார்க்க போகின்றீர்களோ, ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை நாம் ஆர்வத்தோடும் தாகத்தோடும் நாம் கேட்போமாக. இந்த 7வது மாதத்திலும்
இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மோடு உங்கள் ஒவ்வொருவரோடும் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு ஆலோசனை வார்த்தை வாக்குத்தத்தம் என்னவென்றால் எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்களும் உங்கள் இருக்கிற இடங்களை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் நம் ஒவ்வொருவரோடும் அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் பதில் அளிப்பேன். என்னிடத்தில் நீ மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன். Call unto me, I will answer you. God who consider us. ஆண்டவர் நம்மை கருத்தில் கொள்ளுகிறவராக அவர் இருக்கின்றார். எரேமியா சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இந்த வார்த்தை தேவனால் எரேமியாவுக்கு உண்டாகிறது. இந்த 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் இஸ்ரவேலர்களுக்கு, யூதாவிற்கு, நமக்கும் சபைக்கும் இது மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். இது ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே தம் ஜனத்தோடு, உங்களோடும் என்னோடும் அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நான் திரும்பவும் சமாதானத்தை, செழிப்பை, ஆவிக்குரிய நன்மைகளை மீண்டும் என் ஜனத்துக்கு, என் சபைக்கு நான் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். மீண்டும் again I will bless my nation, I will bless my people, I will bless my church. அவர் தம்முடைய ஜனத்தை நான் மீண்டும் மீண்டும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த தயவாய் இந்த 33ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுங்களா? உங்களை நல்ல நிலைமைக்கு, ஒரு நல்ல சூழ்நிலைமைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையையும் நான் கொண்டு வருவேன். In this morning I prophetically I declare to you, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நல்ல நிலைமைக்கு அவர் நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலம் மாறுவது இல்லை. இன்னைக்கு பலருடைய ஏக்கம் என்ன தெரியுங்களா? எப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம், எப்போ ஒரு நல்ல காலம் பிறக்கும், இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குமா, இப்படிதான் என் வாழ்க்கை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையா, என் எதிர்காலம் இப்படிதானா என்கிறதான ஏக்கமும் கலக்கமும் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துலதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நான் மீண்டும் சமாதானத்தை, செழிப்பை, ஆவிக்குரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே நான் கட்டளையிடுவேன். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அந்த மாற்றத்தை, அந்த விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள். உலகமும் மற்றவர்களும் சொல்லுகிற வார்த்தை அல்ல, என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சொல்லி வைத்த அந்த வார்த்தையை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு பலருடைய நிலைமை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. பலருடைய சூழ்நிலைமைகள் இறுகப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்க குடும்பத்தை பார்த்துதான் சொல்றாரு. 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, நான் உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அடுத்த நிலைமைக்கு, இன்னைக்கு அடுத்த வளர்ச்சிக்கு, அடுத்த ஒரு உயர்வுக்கு, அடுத்த ஒரு மாற்றத்துக்கு போக முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு பலருடைய வாழ்க்கையில பலவிதமான கட்டுகளும் சிறையிருப்பின் அனுபவங்களும் காணப்படுகிறது.
சிலருக்கு மனதில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் சரீரத்தில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் சூழ்நிலையின் அடிப்படையில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். They were captivated. But God is telling to in this morning to everyone, I will deliver you from all the captivity. நான் உன்னை எல்லா சிறையிருப்பையும் நான் நீக்கி உன்னை நான் விடுவிப்பேன். இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்துடைய சாராம்சம் என்ன தெரியுங்களா? என் தேசத்தையும் என் ஜனத்தையும் மீண்டும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். என் தேசத்தையும் என் ஜனத்தையும் நான் மீண்டும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கேள்விக்குறியாய் இருக்கிறது. இந்த கொரோனாவின் சூழ்நிலைமைகள், பலவிதமான பொருளாதார வீழ்ச்சிகள், ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தத்தின் சூழ்நிலைமைகள், இவையெல்லாம் யோசித்து அவை எப்போதான்றதான ஒரு ஏக்கம் ஒரு கனவை போல ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் திரும்பவும் நல்ல நிலைமைக்கு உங்களை, அவர் குடும்பத்தை, சபையை நான் கொண்டு வருவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாருங்க, அவர் திறப்பதை ஒருவனாலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டுகிறதை ஒருவனாலும் திறக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கீங்களா? சூழ்நிலைகளை கண்டு சலித்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த 7வது மாதம் இது பூரணத்தின் மாதம், இது மாற்றத்தின் நாட்கள். இனி வருகிற நாட்கள் விடுதலை நாட்கள், சிறையிருப்புகள் மாறுகிற நாட்கள், அற்புதங்களை காணுகிற நாட்கள், ஜெயத்தை காணுகிற நாட்கள். உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிற உணர்கிற நாட்களாக இந்த நாட்கள் அமைய போகிறது. You will see the changes. You will see the difference that God makes in your life, because God is working for you. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜனத்துக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாற்றங்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலைகள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்றால், அன்றைய வார்த்தை அழகாய் சொல்லி இருக்குங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலையோ, அற்புதமோ, உயர்வோ, முன்னேற்றமோ ஆண்டவரை அறிந்திருக்கிறார். நான் அறிந்திருக்கிறேன். பட் நான் அதை உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அதை உங்க வாழ்க்கையில நான் கொண்டு வரணும்னா 12வது வசனத்துல நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நீங்க கூடி வந்து என்னிடத்துல மன்றாடுங்கள். I will do for you. இந்த நாட்களில் நாம் விரும்புகிற மாற்றத்தை, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் செய்ய வேண்டுமானாலும் சரி, நான் எதிர்பார்க்காததையும் அவர் நிறைவேற்ற வேண்டுமானாலும் சரி, நீங்களும் நானும் அவரை தேட வேண்டும். We should seek his kingdom. இயேசுவையும் அவருடைய சமூகத்தையும் நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நான் தானே டெய்லி பிரேயர் பண்றேனே. காலையில எந்திரிச்சு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்றேன், சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றேன், தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்றேன். சிலருடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் மட்டும் குடும்பமா ஜெபம் பண்றோம். ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து அவர் இங்க பேசவில்லைங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்பது, என்னை நோக்கி கேள் என்பது, என்னிடத்துல மன்றாடு என்பது ஆண்டவர் எதை அடிப்படையில் எதை சொல்லுகிறார் என்றால், என்னை சார்ந்து என்னில் நம்பிக்கையாய் இருந்து என்னில் நிலைத்திருந்து நீ கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அவரை சார்ந்து இருந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து ஸ்தோத்திரம் அவரில் நிலைத்திருந்து அவரை தேட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ என்கிட்ட கேட்கும் பொழுது நீங்க எப்படி இருந்து கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எந்த காரியமா இருந்தாலும் அவரிடத்துல நாம் ஒன்றை நாம் எதிர்பார்க்கும் பொழுது எப்படி இருந்து கேட்கணும்? அவரிலும் வார்த்தையிலும் நம்பிக்கையிலும் நம் நிலைத்திருந்து நம்ம கேட்கணும். சாதாரணமா கூப்பிட சொல்லுங்க, சாதாரணமா சூப்பர் என்ன பார்த்து கேள்வி சொல்லல, என்னில் நம்பிக்கையோடு என்னில் நிலைத்திருந்து என்னை சார்ந்து நீ கூப்பிடுவாயானால், நீங்கள் கூப்பிடுவீர்களானால் தேசத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஒரு பெரிதான காரியத்தை, ஏன் நாம் கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு நிலைத்து கூப்பிடுவதையே தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போனார்கள். கிமு 586 முழுவதுமாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். 70 வருஷம் அடிமைத்தனமான ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகிறது. நீங்க பொதுவாகவே பாருங்க, நல்லா இருக்கும் போது கடவுளை தேட மாட்டாங்க. நல்லா இருக்கும் போது கடவுளை கொஞ்சம் கூட தேடுன்ற எண்ணம் வராது. ஏன்னா நல்லா இருக்கு, எனக்கு தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஆனா ஒரு பாரம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுதுதான் இன்னைக்கு கடவுளை ஆண்டவரை தேடுகிறார்கள். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கும், எருசலேம் நல்லா இருக்கும் போது ஆண்டவர் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஆண்டவர் தேவையில்ல, அவருடைய ஆலயம் தேவையில்ல, ஆராதனை தேவையில்ல, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு பாரம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பாபிலோன்ல ஒரு அடிமைத்தனமான கேபா நதி அண்டையில சிறைப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுளை தேட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஞாபகம் வருது, ஐயோ எரேமியாவுக்கு 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொன்னாரே, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இப்போ ஆண்டவர் அவங்க ஞாபகம் ஊட்டுகிறார். இப்போ ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறார். இப்ப ஞாபகத்துக்கு வரும் பொழுது என்ன செய்தாங்க தெரியுங்களா? பாபிலோன்ல அந்த சிறைப்பட்டு போன நேரத்துல என்ன செய்தாங்க? அவர்கள் ஜெப ஆலயங்களை உருவாக்கினார்கள். ஜெப ஆலயங்களை உருவாக்கி எருசலேம்ல செய்யாததை அங்க பாபிலோன்ல போய் செய்ய ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்கும் போது விட்ட கடவுளை இப்ப பாரப்படும் போது தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமா, வேத வசனங்களை மறுபடியும் தொகுத்துக்கு எழுதி ஆரம்பிக்கிறாங்க. வேத பாரகர்களா எழுப்பி நீங்க சொல்லுங்க, நம்முடைய மூதாதையர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, தீர்க்கதரிசிகளுக்கு என்ன சொன்னாரு, கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு சொல்லுங்க சொல்லி மறுபடியும் தொகுத்து எழுதப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மேஷன், ஒரு பெரிய ஒரு மாற்றம், கடவுளை தேடுவதில் ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்தது. இல்லைங்க, என்ன தெரியுங்களா நடந்தது? என்ன தெரியுங்களா? அந்த உணர்வு வந்த உடனே, அந்த மாற்றம் வந்த உடனே கிமு 529 கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் தருகிறார். பெரிய விடுதலை தருகிறார். அவர்கள் சாதாரணமாய் கூப்பிடவில்லை, அவர்கள் ஏனோ என்று கூப்பிடவில்லை, அவர்கள் உணர்ந்து நம்பிக்கையோடு கர்த்தரை சார்ந்து கூப்பிட்டபடினால் கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியமான விடுதலை ஏற்படுகிறது போல. எனக்கு அன்பான சபையாரே, எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை செய்வதற்கு இப்போது அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Are you ready to seek God? இப்படிப்பட்ட உணர்வோடு நம்பிக்கையோடு தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடன் அங்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போயிட்டு வெளியில வரும் பொழுது இந்த குருடன் ஒரு பிச்சைக்காரனாய் இருந்து வரப்போகிறவர்கள்ட்ட பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு மனுஷன். அப்போ இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க் 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல இயேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே என்று செய்தான். அவன் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான். ஆனா ஆங்கிலத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது he was cried loud, அவன் அழுதான், அவரை நோக்கி அழுது கூப்பிட்டான். யாருங்க? இந்த பர்த்திமேயு குருடன். ஆனா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? shut up, சத்தம் போடாத, அமைதியா இரு என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டார்கள்.
ஆனா he did not stop his crying, he did not stop his praying. Hallelujah. அவன் கண்ணீரோட அழுது அழுது அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. நடந்து என்ன தெரியுங்களா? சுற்றில இருந்த கூட்டம் எல்லாம் அவரை பார்த்து சத்தம் போடாத ஷெனாப்னு சொல்லிச்சு. இயேசு கிறிஸ்து போகும் பொழுது இயேசு தனியா போற ஆள் இல்லைங்க. அவர் கூட எப்பவுமே 12 சிஷ்யர்கள் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பலர் ஸ்தோத்திரம், அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர். நீ கூப்பிடாத, நீ நிறுத்து. many say to him, shut up, shut up, shut up. பலர் நினைச்சாங்க இந்த பர்த்திமேயு குருட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிஸ்டர்ப் பண்றான், அதனாலதான் எல்லாரும் அவன் அதட்டினாங்க அப்படின்னு சூழ்ந்து இருக்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பலர் நினைத்தாங்க இவன் இயேசுவை தொந்தரவு செய்கிறான். ஆனா இயேசு மட்டும்தான் நினைச்சாரு, இயேசு மட்டும்தான் உணர்ந்தாரு, இவன் எனக்கு கீழ்ப்படுகிறான். இந்த பர்த்திமேயு குருடன் எனக்கு கீழ்ப்படுகிறான். ஏனென்றால் ஏன் அவன் சொல்ல இந்த வார்த்தை நான் இப்படி சொல்றேன்னா, மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க அவன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுல 11ஆவது வசனத்துல ஒரு வார்த்தை அவர் விதமாய் ஜெபிக்க சொல்றார். பிதாவை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா, அன்றன்றைக்கு வேண்டிய நன்மைகளுக்காக நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் சத்தம் போட்டு ஆண்டவர் பாருங்க, அவர் சுற்றி சீடர்கள் எல்லாருமே அநேகர் அவனை அதட்டினாலும் ஸ்தோத்திரம், இந்த நபரோ இந்த பர்த்திமேயு குருடனோ அவரை நோக்கி கண்ணீரோடு அவன் ஜெபம் பண்ணுகிறான். இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் ஸ்தோத்திரம், உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஜெபத்தை தான் இந்த இடத்துல அந்த பர்த்திமேயு குருடன் அவன் ஏறெடுக்கிறான். மற்றவங்க பார்வைக்கு இந்த குருடன் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவது போல தெரிஞ்சாலும், ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுது இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் காணப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு அற்பமா தெரியலாம், நீங்க கூப்பிடுறது யாருக்கும் ஒரு வித்தியாசமா தெரியலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவரை நம்பிக்கையோடு கூப்பிடுவது, என் பிள்ளை என்னை கீழ்ப்படிந்து என்னை கூப்பிடுகிறபடினாலே 52ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு பலன் கொடுத்தார். God encourages his people to pray for their goodness. உங்கள் ஒவ்வொருடைய நன்மைகளுக்காக நீங்கள் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தாகத்தோடு அவர் நிலைத்திருந்து அவரை சார்ந்து நம்பிக்கையோடு நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டும். உங்களுக்கு நன்மை வேண்டுமானால் இந்த 7வது மாதத்தில் இனி வருகிற நாட்களிலும் அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்கள் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமேனால், ஹல்லேலூயா, நம்பிக்கையோடு அவரை தேடுங்கள். மற்றவர்கள் ஸ்தோத்திரம், மற்றவர்களையும் உலகத்தையும் சூழ்நிலைகளையும் பாராமல் ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மற்றவருடைய சத்தம் இவனுக்கு காதல் விழுகவே இல்லைங்க. அவனை அதட்டினார்கள். ஆனா யாருடைய சத்தமும் அவன் காதல விழுகல. அவனுடைய இருந்த ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா, ஏன் சத்தம் இயேசு கிறிஸ்துடைய காதுக்கு போனா போதும். அவன் முன்னிலும் அதிகமாக அவன் சத்தத்தை உயர்த்தி அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படின்னா என்ன ஸ்தோத்திரம், மற்றவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் சத்தம், என் பாரம், என் கண்ணீர், என் வேதனை அவருக்கு தெரிஞ்சா போதும். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான சபையார நண்பர்களே, இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்க சத்தம் அவருக்கு எட்டணும். உங்க சத்தம் அவருக்கு நல்லா கேட்கணும். உங்க இருதயத்திலிருந்து நம்பிக்கையோடு வருகிற சத்தத்தை அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல, உங்க சத்தத்துக்கு கனம் கொடுக்கிறவர். அவர் நம்மை ஸ்தோத்திரம் கருத்தில் கொள்ளுகிற ஆண்டவர். எல்லாரும் அவனை ஒதுக்குனாங்க, அதட்டுனாங்க. ஆனால் அவர் ஒருவர் தான் திரும்பி அவனை பார்த்து ஹல்லேலூயா நின்று அவனை அழைத்து அவனுக்கு அற்புதத்தை செய்தார். உங்களை நீங்க கன்சிடர் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவருங்க. இந்த 7வது மாதத்துல யார் உங்களை நினைக்கிறாங்களோ, இந்த உங்களுடைய வாழ்நாள்
நாட்கள் எதிர்காலங்களை யார் உங்களை கருத்தில் கொள்கிறாங்களோ இல்லையோ, உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தெய்வம் இயேசுவே. உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இயேசுவே. அவருடைய நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, உணர்வோடு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சார்ந்து நிலைத்திருந்து கூப்பிடுங்க. அவர் நிச்சயமான பதிலை உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற அடுத்த முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கின்ற அடுத்த வளர்ச்சி, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சபைக்கும் வந்து சேரும். ஆண்டவர் எரேமியாவின் மூலமாய் சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நிறைவேறினது போல நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நிறைவேறும். அவரை நம்பிக்கையோடு தேடுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சத்தம் அவருக்கு கேட்கணுங்க. மத்தவங்களுடைய சத்தத்தை காதுல கேட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. மத்தவங்களுடைய சத்தம், இந்த உலகத்துடைய சத்தம், பிரச்சனையின் சத்தம், போராட்டத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு அதை சோர்ந்து போகாதீங்க. அதன் மத்தியில உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற, உங்க சத்தத்துக்காக கவனிக்க நின்று கொண்டிருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. குடும்பமா கூப்பிடுங்க. தனித்து அமர்ந்து கூப்பிடுங்க. அவர் இரக்கம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரத்துல அவை 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவை ஸ்தோத்திரம், உங்கள் எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன், உங்களை நான் சுத்திகரிப்பேன், உங்களுக்கு நான் இறங்குவேன். ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான், எரேமியா சிறைச்சாலையில் இருந்து இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த தீர்க்கதரிசனம் செய்ய அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஆண்டவர் யாரங்க காப்பாத்தணும்? எரேமியாவை காப்பாத்தணுங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள், அவருக்கு விரோதமாய் நடந்தவர்கள். ஆனா அந்த இடத்திலையும் ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைவு கொள்கிறார். He considering the Israelites. இந்த நாளிலோ நம்மை அவர் கன்சிடர் பண்ணுகிறார், நம்மை அவர் நினைக்கிறார், கருத்தில் கொள்ளுகிறார். உங்களை நினைவு கூறுகிற ஒருவர் உண்டு. அவரிடத்துல மன்றாடுங்க, அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். உலகம் உங்களை அதட்டலாம், உலகம் உங்களை ஒரு மாதிரி நடத்தலாம். இயேசு கைவிடுவதில்லை, இயேசு கைவிடுவதில்லை. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கண்ணீரோடுமை தேடுவேன் ஆண்டவரே, நான் நம்பிக்கையோடுமை தேடுவேன் ஆண்டவரே, தாகத்தோடுமை தேடுவேன் ஆண்டவரே. அவை உண்மை நிலைத்திருந்துமை நான் தேடுவேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஜெபம், இதுவரைக்கும் என் வாழ்க்கைய தேடுதல் ஒரு வித்தியாசமா இருந்திருக்கான. இன்னிலிருந்து ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இன்னிலிருந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃபை தொடுங்க, கேளுங்க. என்னுடைய ஃபேமிலி லைஃபை தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமே எனக்கு பதில் கொடுக்கிறவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சிறை இருப்பை நீக்கினது போல எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சிறை இருப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. We worshiping the living God, the considering God. உங்களை என்னை நினைவு கொள்கிறவர்,
நாளில் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்தபடி நம்மை துதிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பங்கள் சூழ்நிலைகளும் போகட்டும் நான் ஜெபமாடுகிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறையா, நன்மையும் கிருபையும் தொடரட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.